காந்தாரா படம் ரொம்ப நல்ல படம். நேற்று பார்த்த படத்தோட இன்னைக்கு பார்த்த படம், நேற்று வந்து இட்லி கடை பார்த்தேன். இன்னைக்கு வந்து காந்தாரா பார்க்குறப்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னு தோணுது. விஷுவல் எஃபெக்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த தடவை. போன தடவை நம்ம அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து கடைசியாக தான் அந்த சாமி காட்டுவாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்லேருந்தே காமிக்கிறாங்க. ஒரு மாதிரி படம் ஃபுல்லாகவே கூஸ்பம் மூவ்மெண்ட்டாக தான் இருக்குது. அதனால் ஓவராலாக எல்லோரும் உட்காந்து பார்த்தாங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வருவோம். சூப்பராக இருக்குது. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க. விஷுவல் எப்படின்னு சரி, மேக்கிங் சரி. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் காமெடியாக கொஞ்சம் இதாக போவோம். செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்பீடாக போவோம் படம். அவன் 30 லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. உண்மையாலுமே பேன் இந்தியா படத்துக்கு இது வந்து ஒர்த்து. நான் வந்து செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வரும், சாமியா மாற சீனு. ஸோ அதோட தான் முடிஞ்சு போச்சோன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு முக்கால் மணி நேரம் படம் இருக்குது. அது இன்னும் ஸ்பீடாக போயிட்டே இருக்கும். நம்ம கொடுத்து காசுக்கு 2 படம் பார்க்குற ஃபீல் எனக்கு இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு படம் பார்த்த மாதிரி, செகண்ட் ஹாஃப் 400 ரூபாய் பார்த்துட்டு வந்துட்டேன். காந்தாரா படம் எக்ஸ்ட்ரீம் லெவல். பாகுபலிக்கு அந்த மாதிரியா, அதே மாதிரி கன்னடாவுக்கு வந்து காந்தாரா. அந்த மாதிரி விஎஃப்எக்ஸும் சரி, சவுண்ட் எஃபெக்ட்டும் சரி, ஸ்க்ரீன் ப்ளேவும் சரி, எல்லாமே பிச்சோ உதறிட்டாரு ரிஷப். இல்லை அப்படிலாம் இல்லை. ஃபஸ்ட்டு பாகத்தோட முன்னாடி பிஃபோர் கதையை தான் காட்டுறாங்க. அதனால் இது ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக இந்த கதைக்கே வந்துடலாம். அந்த ராஜா என்ன பண்ணார், இவர் இந்த ஹீரோ என்ன பண்ணார், அதுக்கப்புறமேட்டு இவருக்கு அந்த சக்தி எப்படி கிடச்சிச்சு எல்லாத்தையும் காட்டுறாங்க. அவர் அந்த சாமி இது போடுறது தான். அதுக்கப்புறமேட்டு கிளைமேக்ஸில் ஹீரோயின் வந்து இருந்துக்கிட்டு என்ன சரி ரிவீல் பண்ணல. மோஸ்ட்லி வந்து ஒரு மாதிரி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. அப்படி ஒரு ட்விஸ்ட் எதிர்பார்க்கல. ஆனால் ப்ரிடிக்ட் பண்ண லைட்டாக கொஞ்சம் இந்த பொண்ணையே இவ்வளோ க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணேன். பட் ஆனால் கிளைமேக்ஸில் பார்க்கும்போது வேறு லெவல். நம்ம 1000 வரும்ல, லைனாக சொல்லியிருப்பாங்க. அந்த சோழர்களை பற்றியான கதையை வந்து லைனாக சொல்லியிருப்பாங்க. பட் இதில் படமாகவே எடுத்து வச்சுருக்காங்க. அது மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறப்ப சூப்பராக இருக்குது. அந்த 150 கோடியிலே இவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்து வச்சுக்கிறாங்க. நம்ம ஆளுங்கள் தான் எடுக்கிறாங்க 500 கோடி 600 கோடிலாம். படம் ஓட மாட்டேங்குது. ஆனால் இந்த படம் எனக்கு தெரிஞ்சு 1000 கோடிக்கு மேலே அடி கண்டிப்பாக. இதேமாரி டைட்டிலோட தான் கங்குவெல்லாம் கொண்டு வந்தாங்க. இதேமாரி லுக்கில் தான் ஹீரோ வந்தார். ஆனால் வந்து ஒரு கதைக்களம் அந்த இதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் எடுத்து நான் மேக்கிங்கில் காட்டியிருந்தாங்க. ஆனால் அதில் வந்து அந்த கதைக்களம், அந்த மேக்கிங்கு, அப்புறம் வந்து இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இல்லை கங்குவால். இதில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கம்மியாக தான் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ பிரமாண்டமாக எடுக்கிறது பெரிய விஷயம். பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இவங்க 3Dயில் விடல, அதில் ஒரு இதில் வரும்னா கங்குவா 3D விட்டாங்கன்னு தெரியல. இதெல்லாம் 3Dலாம் இல்லை, நார்மலாக விட்டாங்க. வசூல் பார்த்தீங்க இந்த படம் 2000 கோடி வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு. ஏன்னா எல்லா ஸ்டேட்லையும் விட்டுருக்காங்க. ஏன்னா வந்து கன்னடா மட்டும் கொண்டாடல, தமிழ் ஆடியன்ஸும் கொண்டாடுறாங்க, தெலுங்கு இன்னும் பயங்கரமாக கொண்டாடுறாங்க. மெயினாக இது மாதிரி சாமி சிவம் இதெல்லாம் வரதுலாம் நார்த் சைடு நிறையா கொண்டாடுவாங்க. புஷ்பா வந்து சீக்கிரம் வந்து கோடி வந்ததே நார்த் சைடில் கொண்டாடுறதுனால தான், அந்த சாமி வேஷம் போட்டதுனால. அதேமாதிரி இந்த படம் கண்டிப்பாக 1500 கோடிக்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உள்ள கண்டென்ட் இருக்குது. ஆக்டிங் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்ம புதுசாக பார்க்குறவங்க கூட நம்ம வந்து அவர் பார்த்துட்டே இருக்கும்போது இவர் ஹீரோவாக நம்ம பார்க்குறது மாதிரி தோணும். கதாநாயகி பக்கத்தில் உட்காந்து என்னன்னா ஹீரோ பிடிக்கிறாருன்னு தோணும். ஆனால் நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது ரியாலிட்டிக்காக இருக்கும் கதை. சில சீன்லாம் நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. ட்விஸ்ட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. பிடிச்ச சீன்னா ஒரு இது கேரக்டர்லாம் காட்டாத கேரக்டர் ஒன்று காட்டுவாங்க. ஒரு கருப்பு உருவத்தில் பேய் மாதிரிலாம் அது வர சீன் பயங்கரமாக. என்னால் இவர் வில்லனா மாற்றி மாற்றி வில்லன் இவர் வில்லன்னு காட்டுற மாதிரி காட்டுவாங்க. அந்த சீன் வரும்போதெல்லாம் சூப்பராக இருக்கும். வில்லன் வந்து ஒரு சைக்கோ, பயங்கர சைக்கோவாக நடிச்சிருக்காரு. ஏன்னா காமெடி இல்லைனாங்கிறான்னு நினச்சேன். 23ஆம் புலிகேசி வடிவேல் மாதிரி காட்டினாங்க. அப்புறம் வந்து பயங்கர சீரியஸாக காட்டி இவங்க சைக்கோட பயங்கர சைக்கோ இல்லைனா இந்த குழந்தை கூட என்ன காட்டுவாங்க. அது செம்மையாக பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு காமெடியாக பண்ணுவார், கடைசி கட்டத்தில் அவர் வந்து பயங்கர வில்லனாக காட்டுவாங்க. நம்ம அது அந்த கேரக்டர் சூப்பராக அசைன் பண்ணியிருக்காரு. ஜெயராம் வந்து மற்ற படத்தில் இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக நடிச்சிருக்காரு. நீங்கள் படம் பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க. வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அவர் நம்ம எதுக்காக அந்த கேரக்டர் போட்டாங்கன்னா அவர் அப்படி நம்ம அப்படி திங்க் பண்ண முடியாதுங்கிறதுக்காக அந்த கேரக்டர் அப்படி போட்டிருக்காங்க. ஆமாம், எனக்கு அது ஃபஸ்ட்டு பாட்டு அவர் தான் பண்ணார், இந்த பாட்டு அவர் தான் பண்ணிக்கிறார். ஆனால் அவருக்கு இந்த மாதிரி கதைகள்லாம் ரொம்ப சூப்பராக சூட் ஆகுது. அதுக்கு முன்னாடி நிறையா படங்கள் நடிச்சிருக்காரு. ஆனால் காந்தாராக்கு அப்புறமேட்டு தான் நமக்கு தெரியும் இப்படி ஒரு ஆக்டர் உள்ளே இருக்காரு அப்படின்னு. நாம் எப்படி
ஜெயராம் கேரக்டர் சூப்பராக இருக்குது. நம்ம ஜெயராமன் அதுக்கப்புறமேட்டு அந்த ஹீரோயின் பேர் என்ன, ருக்குமணி. ருக்குமணி அந்த அந்த கேரக்டர் 2 கேரக்டருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் வில்லன் கேரக்டர் வந்து அவர் வேறு ஏதாவது படத்தில் பார்த்த மாதிரி இது எங்கே பார்த்தேன்னு தெரியல. நம்ம நம்ம தமிழ் சினிமாவில் ரோஸ் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி இது. ஆனால் எல்லாருமே காமெடிலாம் அங்கங்கே காமெடி வந்துட்டு தான் இருக்குது. அந்த அந்த காமெடிலாம் இந்த படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. சில இடத்துல வந்து கொஞ்சம் ஓவர் டாஸ் பண்ணாலும் இது கிரிஞ்ச் ஆயிரும். கிரிஞ்ச் ஆகாமல் அந்த அந்த மீட்டர்லேயே கொண்டு போகிறாங்க ஒரு மாதிரி. இல்லை, நான் எனக்கு தெரிஞ்சு லோக்காவோட இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா நம்ம ஹீரோஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம், கதைக்கு இல்லை. அதனால தான் எவ்வளோ பிரச்சனை. நம்ம ரீசெண்டாக கூட கூலின்னு ஒன்று வந்துச்சு, வெறும் சூப்பர் ஸ்டார் கோசம் தான் போய் பார்த்துட்டு வர வேண்டியதாகி போச்சு. ஆனால் படம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுல. நம்ம கதைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு படம் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கங்குவா வந்து ஏன் ஃப்ளாப் ஆனிச்சுன்னா அதில் கதையை ஒழுங்காக இல்லை, அதை நம்ம கனெக்ட் பண்ண முடியல, அதுதான் பிரச்சனை. பட் ஆனால் இதில் வந்து சூப்பராக கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம காந்தாரா பார்த்தனால இந்த கேரக்டர்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிட்டோம். அது பார்க்காம வந்துட்டு பார்த்தானா கொஞ்ச நேரம் ஆகும், அந்த அந்த கேரக்டரில் கனெக்ட் ஆகிறது கொஞ்ச நேரம் ஆகும். ஆனால் சூப்பராக பண்ணியிருக்கேன். எனக்கு எதிர்பார்த்ததோட அதிகமாக தான் பண்ணியிருக்கு, கம்மியாக பண்ணல. ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. இந்த படம் இப்படி தான் இருக்கும்னு, ஆனால் ஒரு மாதிரி அந்த படம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் வேறு லெவலில் பண்ணி விட்டாங்க. அதான் நம்ம புஷ்பா 2 அதெல்லாம் வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்து மற்ற படங்கள் வந்து சூப்பராக கொண்டாடுறாங்க. ஆனால் நம்ம தமிழ் படத்தை கொண்டாட மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ நல்ல படம் வந்தாலும் அது சின்ன சின்ன ஆக்டர் கூட சூப்பராக நடிச்சிருப்பாங்க, ஆனால் அந்த படங்கள் ஓடாமல் போயிடுது. எக்ஸாம்பிளுக்கு நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விவசாயியா அந்த படம்லாம் பார்த்துட்டு கண் கலங்கி போயிட்டு தான் வெளியே போனோம். பட் ஆனால் அந்த படம் யாரும் கொண்டாடலையே. அது மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. பட் ஆனால் இப்போ லோக்காவுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இப்போ காந்தாரா வந்துருச்சு. கன்னடாவுக்கு ஒரு பெஸ்ட்டு படம். நம்ம தெலுங்குக்கு எப்படி பாகுபலியோ கன்னடாவுக்கு வந்து காந்தாரா தான். ஃபில்லாவலைன்னா அதான் முன்ன சொன்ன மாதிரி தான், ஹீரோவுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம், கதைக்கு இல்லை. அதனால் மோஸ்ட்லி கதையும் ஹீரோவும் ஒன்றா ஆகிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. பட்டு அந்த இவருக்கோசரம் அந்த கதையை மாற்றுறாங்க, அங்கே தான் பிரச்சனை வருது. அதனால் ஆமாம், சில பேர் பேன் இண்டியன் படம் எடுக்கிறாங்க, ஆனால் அது போகிறதில்ல. பேன் இண்டியன் சொல்லாத படங்கள்லாம் போயிட்டுருக்குது. அதனால் பேன் இண்டியன் படம் எடுக்காமல் அந்த ஆடியன்ஸே வந்து 120 ரூபா கொடுத்துட்டு போகிறான்னு 150 ரூபா கொடுக்க போகிறான். அவனுக்கான ஒர்த்தான படத்தை கொடுத்துட்டாவே அவங்க பெஸ்ட் ஆயிடுவாங்க. கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா இதில் வந்த சாமி நம்பிக்கை இல்லாதவங்களாம் இந்த படத்தை பார்த்தான்னா கண்டிப்பாக சாமி நம்பிக்கை வந்துடும். ஏன்னா எனக்கு சிவன் ரொம்ப பிடிக்கும். பட் இந்த படம் ஃபுல்லாகவே சிவன் இருக்கார். அதனால் ஒரு மாதிரி எனக்கு ஈஸியாக கேட்சி ஆகிடுச்சு. அதனால் படம் சூப்பராக இருக்குது. நாம் அந்த சிங்கம் வர சீன், அந்த புலி வரல, அந்த புலி வர சீன்ஸ்லாம் அது கூஸ்பம் மூமெண்ட் ஆச்சு. அப்புறமேட்டு அந்த புலியிலேருந்து பண்ணியாக ஒன்று மாறும் அந்த நெருப்பு வடிவத்தில், அதெல்லாம் செம்ம சூப்பராக பண்ணியிருந்தேன். அந்த RRRல புலியும் அந்த என்டிஆரும் வந்து ஃபேஸ் ஆஃப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதில் ஒரு ஃபேஸ் ஆஃப் ஒன்று இருக்கும், அதை பார்த்தாவே தெரியும், செம்மையாக இருக்குது. ஒரு மாதிரி கிராஃபிக்ஸ்லாம் வந்து ஒரு டோன் மேலே இருக்குது. மியூசிக் தான் நம்ம ஃபஸ்ட்டு பாட்டை காந்தாராலே மியூசிக் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த 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 ஓன்னு சொல்கிறது வந்து இந்த படம் ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஆனால் ஒரு மாதிரி நமக்கு கூஸ்பம் ஏறிக்கிட்டே இருக்குது, இறங்கவே இல்லை. அதுக்குள்ளே படம் முடிஞ்சிச்சான்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் பின்னிட்டாங்க. கண்டிப்பாக இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ட்ரீட்டு. எனக்கு காந்தாரா பர்சனலாகவே பிடிச்சிருக்குது. இந்த படங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே விட்டுருந்தா கூட எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு போயிருக்கோம். கண்டிப்பாக ஓவராலாக படம் நம்ம கொடுத்த காசுக்கு மேலேயே ஒர்த்து. இது 6 மாதத்துக்கு ஒரு டைம் இப்போ போன மலையாளத்தை பார்த்தீங்கன்னா லோக்கா, இதுமாரி அதர் லாங்குவேஜில் நம்ம பார்த்து சினிமா வந்து வளர்த்திட்டு இருக்கிறோம், தேட்டரை கூட்டத்தை வர வைக்கிறோம். தமிழ்ல இது மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் வந்து தமிழ் சினிமா மலரும். வாரத்துக்கு வந்து 8 படம் 7 படம் ரிலீஸ் பண்ணுறீங்க, ஆனால் ஒரு படம் கூட பேசுகிற மாதிரி இல்லை. அவ்வளோ படம் எடுக்கிறதுக்கு ஒரு 2 படம் எடுத்தாலும் நல்லா கண்டென்ட் உள்ள படமாக எடுத்திங்கன்னா தமிழ் சினிமா இன்னும் மேலே போகும்.
போட்ட பட்ஜெட்டோட எல்லாம் 10 மடங்கு வரும். போட்டால் இது மாதிரி ஒருத்தரில் படத்தை ஒரு படம் 2 படம் எடுங்க. எதுக்கு வாரத்தில் 8 படம் 6 படம் 7 படம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு படம் பேரே தெரியாமல் எதுக்கு ப்ரொடியூசர்லாம் வீணாக காசு செலவு பண்ணுறீங்கன்னு தெரியல. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பாட்டு எதுக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியல. பாட்டு வைக்கிறீங்க வைக்கிறாங்க. இது மாதிரி புஷ்பா இது மாதிரி அதர் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பாட்டு வந்து அதோட டபுள் அடிச்சுட்டு போகுது. பாகுபலி இப்போ காந்தாரா 2லாம் தமிழ் சினிமாவில் பாட்டு ஒன்று எதுக்கு எடுக்கிறீங்கன்னு தெரியல. எடுக்காதீங்க, புதுசாக நல்லதாக கண்டென்ட்டாக யோசிங்க. தேங்க்யூ. லீடு கொடுத்துருக்காங்க ப்ரோ, கொடுத்துருக்காங்க. ரேட்டிங் வந்து 8.5 தரலாம். எனக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி இருந்துச்சு. மற்றபடி அதெல்லாம் நான் மறந்துட்டேன். செகண்ட் ஹாஃப் பார்த்தோன்னா நீ ஃபஸ்ட் ஹாஃபில் இதெல்லாம் எதுவுமே நான் மறந்துட்டேன். அப்படிலாம் இல்லை. இந்த பாட்டு வந்து லைட்டாக அந்த ஓப்பனிங்கில் ஒரு பையங்க காட்டுவாங்க, அதுக்கு தான் லிங்க்கு. மற்றபடி நீங்கள் புதுசாகவே பார்க்கலாம். இந்த பாட்டு பார்த்துட்டு அந்த பாட்டு பார்த்தாலும் நல்லாயிருக்கும். அந்த பாட்டில் வந்து அதிகம் கம்மியாக தான் இந்த விஷயம்லாம் காட்டுவாங்க. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ட்ரீட்டு கொடுத்த காசுக்கு ட்ரீட். விஷுவல் எஃபெக்ட்டு, அந்த புலி சீனு, அப்புறம் பாம்பு சீனு ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போ நம்ம RRRR வரும் இல்லையா அந்த புலி சீன், அதை விட கிராஃபிக்ஸ் கம்மி தான். பட் பட்ஜெட்டில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. மேக்கிங் 2 இடம் தான், அந்த 2 இடத்த வச்சு எப்படி பண்ணணுமோ அந்த இடத்த கரெக்டாக பண்ணியிருக்காரு. ட்விஸ்ட்டு எதிர்பார்க்கல, பட் கிளைமேக்ஸ் நிறையா ட்விஸ்ட் இருக்குது. ஃபுல்லாகவே பிடிக்கும், பட் அந்த கிளைமேக்ஸ் தான் ஒரு சேஞ்ச் ஓவர் நடக்கும் ருக்குமணிக்கு, அதுதான். லேக்லாம் எதுவுமே இல்லை, 2 ஹாஃபுமே நல்லா ஈக்குவலாக தான் போகும். அதே மாதிரி கேரக்டர் இம்பார்ட்டன்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஒருத்தவங்க அப் அண்ட் டவுன் அந்த மாதிரிலாம் கரெக்டாகவே போயிட்டுருக்கோம் எல்லாத்துக்கும், 2 பேர்த்துக்குமே. அவர் தான் இந்த படத்தை தூக்கிட்டே போயிருக்காரு. அதாவது இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பார்வதி வந்து தவம் பண்ண இடத்த வந்து ஆக்குபை பண்ண பார்ப்பாங்க. அந்த இடத்துல நாங்கள் மட்டும்தான் இருக்கணும், அதுக்காக போராடுவார். கரெக்ட், அதுலேயும் ஜெயிச்சிட்டாரு கடைசியாக. கண்டிப்பாக. அதான் கூஸ் பம்ப்ஸ். யார் பண்ணாங்கன்னு தெரில, மறந்துச்சு பேர். பட் ஒரு ரிஷிபா செட்டி வந்து இவரே டைரக்ட் பண்ணி இவரே எழுதி இவரே, அதுதான் அவரோட நான் தான் அப்படி இல்லாமல் கதைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அவர் கரெக்டாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. லீடு எந்த மாதிரி லீடு வந்து இப்போ வந்து பார்வதி வந்திருக்காரு. அடுத்தது வந்து சிவன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரலாம். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த மாதிரி படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓவரால் படம் நல்லாவே இருக்குது, ஃபேமிலியோட பார்க்கலாம். 1000 கோடி கொடுத்த காசுக்கு ஒருத்தர், அவ்வளோதான்.